அருமையான ஐயா பீட்டர் ஐயா அவர்கள் அன்பு மகளை வாழ்த்துதல் தெரிவிப்பார்கள். ஆயர் அவர்களே, அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான ஜபஸ்ரீ ராஜதுரை குடும்பத்தினரே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். அருமையான மகள் திருமணத்தை ஒட்டி நாம் அனைவரும் அவரை வாழ்த்துவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். அந்த திருமணம் சிறப்பாக நடைபெற நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறவும், திருமண வாழ்விலே எல்லா ஆசிகளையும் அவர்கள் பெறவும் கடவுள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அனைவரும் பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடரும்படியாக அன்போடு கேட்டு இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் செயலர் ஐயா அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இல்லற வாழ்விலே இடையே இருக்கும் அருமையான மகள் ஜாய்பல் அவர்களுக்காகவும், அவர்களோடு கரம் கோர்க்க இருக்கக்கூடிய மணமகனுக்காகவும் நாம் அனுதினம் நம்முடைய ஜெபத்திலே அவர்களை நாம் தாங்குவோம், ஜெபிப்போம். அவர்களுடைய அந்த நடக்கக்கூடிய திருமண காரியங்கள் மிக சிறப்பாக நேர்த்தியாக ஆண்டவர் நடத்தி தருவார். அவருடைய இல்லற வாழ்க்கை இனிதாக மகிழ்ச்சியாக சிறப்பாக அமையும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான மகள் ஜாய்பல்லுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். திருமறையில் இருந்து ஒரே ஒரு திருமண நிகழ்வுக்கு முன்பதாக வருகின்ற ஒரு செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஜாய்பல்லுக்கு நமக்கும் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக தன்னுடைய வேலைக்காரனை ஆபிரகாம் அழைக்கின்றார், அவரை அனுப்புகின்றார். நமக்கு தெரியும், அவர் சென்ற பொழுது அங்கே அவர் என்ன வேண்டிக் கொண்டார்? நான் தண்ணீர் கேட்டால் கொடுக்க வேண்டும், என்னுடைய ஒட்டகத்துக்கும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொண்டார். அதே போல அங்கே ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கின்றார், ரெபேக்காள் என்கின்ற ஒரு பெண்ணை அங்கே கண்டுபிடிக்கின்றார். கண்டுபிடித்து அன்றைக்கு வீட்டிலே சென்று அவர்கள் தங்குகிறார்கள், ரெஸ்ட் எடுக்கிறார்கள். அதற்கு அடுத்த நாள் அவர்கள் புறப்படுகின்ற பொழுது அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் கேட்கின்ற பொழுது அந்த பெண்ணுடைய சகோதரர் சொல்கிறார், பெண்ணுடைய வாய்ப்பிறப்பை நாம் கேட்போம், பெண்ணுக்கு என்ன மனநிலை இருக்கிறது என்பதை கேட்போம் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அந்த பெண்ணிடத்திலே அவர்கள் கேட்கின்ற பொழுது, ஒருவேளை திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கே நம்முடைய பெண்ணை கூட்டிட்டு போறதும் போது கொஞ்சம் கஷ்டம். அந்த வீட்டிலிருந்து போவது என்பது ரொம்ப கடினமான ஒரு சூழலை அந்த பெண் சந்திக்கின்றாள். ஆனால் அந்த பெண்ணுக்கு மனது அங்கே அந்த வேலைக்காரர் சொன்னது ஒத்து போய் விடுகிறது. உடனடியாக அந்த பெண் சொல்லுகின்றார், நான் அவரோட கூட போகின்றேன் என்று சொல்லி. அந்த வேலைக்காரர் யார் என்று தெரியாது, வேறு ஒரு இடத்துல இருந்து வந்தவர் தான். அந்த பெண் நல்ல உபசரிக்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தால், அந்த பெண்ணுடைய வீட்டாரும் அப்படித்தான் நல்ல உபசரிக்கிற நட்பண்புகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த பெண்ணை அழைத்து கேட்கின்ற பொழுது அந்த பெண்ணும் உடனடியாக முடிவெடுக்கின்ற ஒரு நல்ல ஞானத்தை அந்த பெண் பெற்றிருந்தாள் என்பதை நாம் திருமறையிலே பார்க்க முடிகின்றது. அதுபோலத்தான் அருமையான மகள் ஜாய்பல்லும் உறுதியான முடிவெடுக்கின்ற திறமையுள்ள ஒரு பெண்ணாக அவர் இருக்கின்றார். நான் அவருடைய வீட்டில் ஒருவேளை ஹவுஸ் விசிட்டு அந்த சிறப்பு கூடுகைக்கு செல்லுகின்ற பொழுது
அப்படி குடும்பம் நல்ல முறையிலே நல்ல உபசரிக்கிற ஒரு குடும்பம். நீங்கள் ஜபசிங்கன்னாலும் சரி, ஒன்றாணியாக்காவனாலும் சரி, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு நல்ல முறையிலே ஒவ்வொருவரையும் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நன்றாக உபசரிக்கின்ற நல்ல ஒரு குடும்பத்தார் அவர்கள். அதே போல தங்களுடைய பழக்கத்தை உபசரிக்கின்ற குணத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஜாயிபலும் சரி, அந்த பாப்பா பேருங்க ஜாஃப்ரின், 2 பேருமே சரி, போனால் கட்டாயம் நன்றாக நம்மை உபசரிப்பார்கள், கவனித்துக் கொள்வார்கள். அத்தகைய நட்பண்புகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஒருவேளை தம்முடைய குடும்பத்தை விட்டு அங்கே ரெபேக்காள் போக முயற்சி எடுக்கின்ற பொழுது, போவதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த பொழுது, அந்த ஈசாக்குடைய குடும்பம், ஆபிரகாமுடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு தெரியாது. நாம் இங்கே இருக்கின்ற போது மிக நல்ல உரிமையுடன் அவர்கள் இருந்தோம். ஒரு பெண் வேறு ஒரு மனிதரை அவருடைய வீட்டிற்கு அழைத்து வருகின்றார் என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கான முழு உரிமையும் சுதந்திரமும் அந்த குடும்பத்தார் அவரிடத்திலே கொடுத்திருந்தார்கள். இப்படித்தானே? யாராவது நம்முடைய வாலிப பிள்ளைகள் யாரோ தண்ணி கேட்டாங்களாமா, தண்ணி கொடுத்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா என்ன நடக்கும்? ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ரெபேக்காளுக்கு முழு சுதந்திரத்தை அந்த பெண், அந்த வீட்டார் கொடுத்திருந்தார்கள். எனக்கு தெரியும், ஜெபசிங்கனோட நிறைய முறை நான் பல காரியங்களை நான் பேசி இருக்கின்றேன். தன்னுடைய பிள்ளைகளுக்கான முழு சுதந்திரத்தை அருமையான அந்த குடும்பத்தார் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நியதியை, நட்பண்புகளை அவர்கள் திருமறையின் வழியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக தங்களுடைய வாழ்வியலை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி 2 பேருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அருமையான இந்த குடும்பத்தாரை குறித்து நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். அருமையான ஜாய்பலும், நீங்கள் இல்லறமாக குடும்பமாக நீ வாழ செல்லுகின்ற இடத்திலே முதலாவது கடவுளுக்கு சாட்சியாக அந்த இடத்திலே வாழ வேண்டும். 2வது, உன்னுடைய பெற்றோர்களை அந்த இடத்திலே உன்னுடைய வாழ்க்கையின் வழியாக நீ உயர்த்தி காட்ட வேண்டும். பெற்றோர்கள் உங்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி உனக்கு தெரியும். அவர்களுடைய ஜெபம், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய வேண்டுதல், எல்லாவற்றையும் எனக்கே நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கிறது. அதனால நிச்சயமா உங்கள் இருவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். எப்படி நம்முடைய பெற்றோருடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய பெற்றோர் யார், எப்படி நம்மை வளர்த்திருக்கிறார்கள், எப்படி இந்த சமூகத்திலே நமக்கான உரிமையை அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உனக்கு தெரியும். செல்லுகின்ற இடத்திலே உன்னுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக உன்னுடைய வாழ்க்கை அமைவதற்கு நாங்கள் வாழ்த்துகின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்கமாக நாங்கள் செயலர், பொருளர் மற்றும் திருச்சபை அங்கத்தினர்களாக நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். அந்த பெண், இந்த ரெபேக்காள் அங்கிருந்து புறப்பட்டு போகின்ற பொழுது, நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அந்த இடத்திலே வாழ்த்தினார்கள். அதே போல அருமையான ஜாய்பல்லையும் நாம் திருச்சபையாக, பெண்கள் ஐக்கிய சங்கமாக நாம் அனைவரும் இணைந்து கோடாகோடியாய் நீ பெருகுவாயாக, கடவுள் உன்னுடைய குடும்ப வாழ்விலே ஆசீர்வாதங்களை தருவாராக, உன்னுடைய குடும்பத்திலே அன்பு நிலைத்திருக்கட்டும், சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும், எல்லாம் நிறைவாக இருக்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே கடவுளை நாம் மறக்கக்கூடாது. போகிற இடத்திலே நம்முடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதே இடத்திலே புகுந்த வீட்டிலேயும் நாம் பெருமை சேர்க்கிற, புகுந்த வீட்டிற்கு பெருமை தேடி தருகின்ற நல்லொரு பெண்ணாக, நல்லொரு குடும்பமாக அந்த இடத்திலே வாழ்வதற்கு நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். எந்த சூழ்நிலையிலையும், ஒருவேளை குடும்பம் என்று சொன்னால் நமக்கு கஷ்டமான நேரங்கள் உண்டு, மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு, சில சமயங்களில் கடினமான முடிவெடுக்கிற நேரங்கள் உண்டு. எந்த நேரங்களிலேயும் நீங்கள் கடவுளுடைய ஆலோசனையை கேட்காமல் எதையுமே செய்யக்கூடாது. எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கடவுள் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் காண்பதற்கு கடவுள் உதவி செய்வார். ஒருவேளை இக்கட்டுகள், கடினப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது, கடவுள் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு, தைரியத்தோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கான ஒரு துணிச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவை. நம்முடைய திருச்சபையிலே ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளையாக, யூத் பிள்ளையாக
சண்டே ஸ்கூல் ஆசிரியராக, விபிஎஸ் ஆசிரியராக அவர் தொடர்ந்து தன்னை உருவாக்கி கொண்டு இம்மட்டுமாக ஒரு இல்லத்து ஒரு திருமண வாழ்வுக்குள்ளாக அருமையான பிள்ளை கடந்து செல்கின்றால். போகிற இடத்திலே நல்ல ஒரு குடும்ப தலைவியாக, அங்கே இருக்கின்ற திருச்சபையிலே நல்ல ஒரு விசுவாசியாக, நல்ல ஒரு குடும்பமாக தொடர்ந்து இங்கே கடவுளுக்கு ஆற்றிய அதே பணிகளை ஒருவேளை கடவுள் அங்கே வாய்ப்பு கொடுப்பார் என்று சொன்னால் அந்த இடத்திலேயும் நீ ஆண்டவருடைய திருப்பணியை மகிழ்ச்சியோடு செய்து கடவுளுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். கடவுள் உன்னுடைய வாழ்விலே எல்லா விதமான நலங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபசிங் அண்ணனும் பொன்ராணி அக்காவும் தெரியாத ஆளே இருக்காது. 2 பேரும் வளவளன்னு பேசினா கூட காரியத்தில் அவங்க கண்ணா இருப்பாங்க. சர்ச்சைக்கு உள்ள அந்த எல்லா ஆட்களையும் அழைச்சிட்டு வந்து அவங்கள 1000 தெரியுமோ தெரியாதோ அவங்க 2 பேரையும் தெரியாத ஆட்களே இருக்கா. அந்த அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க. ஜாய்பெல்லும் அதே மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்கூடையும் அந்த டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி ஒரு முன்னுதாரணமான பிள்ளையாக வாழ்ந்தா. நல்ல ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைய போகிறது. நம்ம எல்லாரும் இறைவனை வேண்டி அவளை வாழ்த்துவோம். நன்றி. இன்னும் சில தினங்களில் திருமண உருவிலை இணைய போகிற அன்பு மகளை நம் அனைவரும் வாழ்த்தும்படி வந்திருக்கிறோம். இப்பொழுது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக அருமையான சாந்தி அக்கா அவர்கள் தன்னுடைய வாழ்த்துதலை தெரிவிப்பார்கள். இந்த திருமண வாழ்த்து வைபவத்திற்கு தலைமை ஏற்று நடத்த வந்திருக்கும் கும்பகோண சேகர தலைவரும் நம் திருச்சபையின் ஆயருமான ரெவரண்ட் பாபு பிரின்ஸ் ஐயா அவர்களுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி நமது ஆயரம்மா திருமதி பிரதீபா பிரின்ஸ் அம்மா அவர்களுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் மற்றும் நம் திருச்சபை பெண்களுக்கும் என் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக மணமகளின் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் என் மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மான் போன்ற மருண்ட விழியாள், அவள் வசிப்பதோ வலங்கை மானில். அவளது குடும்பம் ஒரு ராஜ குடும்பம். ஆம், அவள் தகப்பன் பெயர் திரு ராஜதுரை என்பது. தாய் திருமதி பொன்ராணி அவர்கள் சாதாரண ராணி அல்ல, பொன்ராணி. தகப்பனின் மற்றொரு பெயர் திரு ஜெபசிங் என்பது. ஆம், அவர் ஜெபத்தில் கிங், அவர்தான் ஜெபசிங். இந்த ஜெபத்தின் கிங் ஆனவர் நீதியும் நேர்மையும் தர்ம சிந்தையும் உள்ள ஒரு குடும்பத்தில் தன் மகனுக்கு மணமுடிக்க நினைத்தார். ராணியோ தன்னை போன்ற ஒரு ராணியாக இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் அவளுக்கு மணமுடிக்க நினைத்தார். இருவரின் வாஞ்சையையும் கர்த்தர் நிறைவேற்றினார். எப்படி என்று கேட்கிறீர்களா? தூத்துக்குடியில் ஒரு குடும்பம், திரு செல்வன் தர்மராஜ் ரெஜினா தம்பதியரின் குடும்பம். ரெஜினா என்றால் குயின், ராணி என்று பொருள். தர்மத்தில் சிறந்த தர்மராஜ் ரெஜினா தம்பதியினர் ஈன்றெடுத்த தூத்துக்குடி துறைமுகத்தின் தளபதி அவர்தான் விஜய். இவரை தங்கள் மகள் ஜாய்பெலுக்கு மணமுடிக்க நினைத்தார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தை அடைந்தார்கள் என்ற வேத வாக்கின்படி தாங்கள் விரும்பினதை கண்டடைந்தனர். மணமகள் ஜாய்பெல் அவள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எனக்கு அறிமுகமானவள். வேத வசனங்களை படிப்பதில் படு சுட்டி 1 வருட காலமாக ஓய்வு நாள் பள்ளியின் ஆசிரியையாக சிறப்பாக பணியாற்றினாள். விபிஎஸ்க்கு ஓடோடி வருவாள். மனம் திறந்து பேசும் குணமுடையவள். அனைவரோடும் அன்போடும் பண்போடும் பழகுபவள். விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பவள். மணமகளே ஜாய்பெல், உன் பெயருக்கேற்றபடி நீ எப்பொழுதும் ஜாய்ஃபுல்லாக இருக்க உன்னை வாழ்த்துகிறோம். தூத்துக்குடி துறைமுகத்தின் முத்து மட்டும் அல்ல, நீ அதை காட்டிலும் விலையேற பெற்றவள். ஏனெனில் நீதிமொழிகள் 31 கூறுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று. எனவேதான் உன்னை கூறுகிறேன், நீ முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றவள்.
உன்னை பார்க்கிறவர்கள் யாவரும் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறுவார்களாக. உபாகமம் 28:6 படி நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மகனே ட்விங்கிள், மல்கியா கூறுகிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று. ட்விங்கிள் என்ற பெயருக்கு பல பொருட்கள் உண்டு. அதில் பிரகாசம் என்பதும் ஒரு பொருள். மகளே ட்விங்கிள், நீ எழும்பி பிரகாசி. ஏசாயா 60:1 படி நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. தூத்துக்குடியின் முத்தே, ஜெபசிங் பொன்ராணி தம்பதியர் ஈண்டெடுத்த முத்தே, சங்கீதம் 23:6 படி நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உன்னை தொடர்வதாக என்று திருச்சபையாக, குறிப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கமாக உன்னை வாழ்த்துகிறோம். ஆதியாகமம் 12 படி தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவாராக. மகனே மிஸ்மா, ரியலி மிஸ் யூமா. சங்கீதம் 28:22-30 படி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அது ஜாய்பல் விஜய் தம்பதியினரின் சந்ததியாக இருக்கும் என்று கூறி, இதுகாரும் பொறுமை காத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பெறுகிறேன் விடை. வருகிறேன். வணக்கம். God bless you மா. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அருமையான குடும்பத்தார் நன்றியை தெரிவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் எனது மகளுடைய திருமணத்திற்கு ஆதாரமாக அருமையான திருச்சபை பிள்ளைகள், பெண்கள் ஐக்கிய சங்கம், திருச்சபை ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை அனைவரும் இந்த இடத்துல வந்து அவளை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய ஸ்நாக்ஸ் உள்ளது, அதை பெற்று மகிழும்படி அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் திருமணத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் லீவு நாட்கள்ல வச்சிருக்கிறது ஒரு மெயின் ரீசன் வந்து எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணுங்கிற ஒரே காரணம் தான். அதனால முடிந்தவர்கள் கண்டிப்பாக மகளின் திருமணத்தை நேரில் கண்டு ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, குடும்ப வாழ்வு என்பது உம்மால் ஏற்படுத்தப்படுகின்ற வாழ்வு. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்கி அதிலே மகிழ்ச்சி கொண்ட ஆண்டவரே, அருமையான ஜாய்பெல்லை, ஆண்டவரே விஜயை, நீர் இருவரையும் இல்லற வாழ்விலே இணைக்க சித்தம் கொண்டிருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்த்ததிலே இருந்து பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரை பார்த்து எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தினதில் இருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வழிகாட்டுதலும் உம்முடைய ஆலோசனைகளும் அருமையான இந்த குடும்பத்தின் மக்களோடு இம்மட்டும் இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வருகின்ற மே 13ஆம் தேதி
உம்முடைய சன்னிதானத்திலே அருமையான பிள்ளைகள் இல்லற வாழ்விலே இணைவதைக் கண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யும். அருமையான பிள்ளைகள் இருவரும் கொடுக்க போகிற வாக்குறுதிகளிலே ஆண்டவரே அவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாய் நிலைத்திருந்து வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை நீர் அவர்களுக்கு தாரும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழவும் விட்டு கொடுத்து வாழவும் தேவையான எல்லா விதமான கிருபைகளையும் நீர் இருவருக்கும் நீர் தரும்படியாகவும் இடத்திலே வேண்டுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள், இதற்கான செலவுகள், இதற்கான உதவிகள், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். அவைகளை அதினதின் காலத்திலே நீர் நேர்த்தியாய் நீர் சந்திக்கும்படியாகவும் இடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த திருமணத்தின் நிமித்தமாக இரு வீட்டாரும் செல்லுகிற பிரயாணங்களிலே உம்முடைய விசேஷ பாதுகாக்கும் கரம் இரு வீட்டாரோடும் பிள்ளைகளோடும் இருக்கும்படியாகவும் இடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே தங்களுடைய குடும்ப வாழ்வுக்கென்று தங்களை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு ஜெபத்தோடு ஆண்டவரே இருவரும் ஆயத்தப்படுவதற்கு நீர் உதவி செய்யும்படியாகவும் இடத்திலே வேண்டுகின்றோம். அருமையான மகள் இந்த இடத்திலே வளர்ந்த இந்த திருச்சபையில இருந்து இந்த மகளை நாங்கள் வாழ்த்தி இருக்கிறோம். உம்முடைய திருப்பெயராலை நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிறோம். ஆண்டவரே, இங்கிருக்கின்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்தார், இங்கு செயலர், பொருளர் மற்றும் பெரியோர்கள் வாழ்த்தின எல்லா வாழ்த்துதல்களும் இந்த மகளுடைய வாழ்விலே எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். உம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அருமையான இந்த மகள் தன்னுடைய குடும்ப வாழ்விலே பெற்று வாழ்வதை ஆண்டவரே கண்டு ருசிப்பதற்கு உதவி செய்யும். அருமையான இந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ்வதை கண்டு இந்த சமுதாயத்திலே ஒரு சிறந்த பிள்ளைகளாக இறை அரசை கட்டுகின்ற நல்ல ஒரு குடும்பமாக வாழ்வதை கண்டு நாங்கள் எல்லோரும் உமக்கு நன்றி செலுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். அருமையான அந்த மகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். கோடா ஓடியாய் பெருகுவாயா என்று சொல்லி ஆண்டவரே திருமறையிலே நாங்கள் வாழ்த்தின அந்த வாழ்த்துதலின் செய்தியை இந்த மகளுக்கும் சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை தாரும். ஆண்டவரை தொடர்ந்து நடைபெறுகிற திருமண வழிபாட்டிலும் திருமணத்திற்கு பின்பதாக நடைபெறுகிற வரவேற்பு நிகழ்வும் எல்லாவற்றிலும் ஆண்டவருடன் இருந்து ஆண்டவரே நீர்களை ஆசீர்வதியும், குறைவுகள் இல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நீர்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாகவும் இடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழி நடத்தலும் பாதுகாப்பும் சமாதானமும் அவர் தருகின்ற ஆலோசனைகளும் நம் அனைவரோடும் விசேஷமாக இல்லற வாழ்வினையே காத்திருக்கின்ற அருமையான பிள்ளை ஜாய்பல் மற்றும் மாப்பிள்ளை வீட்டாரோடும் மாப்பிள்ளையோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.